தலைப்பு: கூடு திரும்பிய பறவைகள். தொடக்கம்: மௌனமான காலை பொழுது, அன்பு இல்லம், முதியோர் இல்லத்தின் வராண்டாவில் அமர்ந்திருந்தார் சிவராமன். அவர் கையில் ஒரு பழைய செய்தித்தாள் இருந்தது, ஆனால் அவர் கண்கள் சாலையின் நுனியை பார்த்துக் கொண்டிருந்தன. 70 வயதை கடந்த சிவராமன் ஒரு காலத்தில் ஒரு பெரிய வங்கியில் மேலாளராக இருந்தவர். இன்று அதே வங்கியில் வாங்கிய கடனை அடைக்க போராடும் மகனுக்காக தன் வீட்டையும் விற்றுவிட்டு இங்கே வந்து தங்கியிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் ரங்கநாதன். எதற்கெடுத்தாலும் சிரிப்பவர். என்ன சிவராமன் சார், இன்னைக்கும் அதே சாலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்றார் ரங்கநாதன் கிண்டலாக. சிவராமன் மெலிதாக புன்னகைத்தார். இல்லை ரங்கநாதன், யாரும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த சாலையை பார்க்கும்போது மட்டும்தான் நான் இன்னும் உலகத்தோடு தொடர்பில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. இடைப்பகுதி: பகிரப்பட்ட வழிகள். மதிய உணவு நேரம் வந்தது. அந்த இல்லத்தில் மொத்தம் 25 பேர் இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருந்தது. சரஸ்வதி பாட்டி தன் மகனின் வெளிநாட்டு பயணத்திற்காக நகைகளை விற்றவர். மகன் அங்கேயே குடியேறிவிட்டதால் இங்கே விடப்பட்டார். ஜோசப் தாத்தா முன்னாள் இராணுவ வீரர். அவருக்கு யாரும் இல்லை, ஆனால் இல்லத்தில் இருக்கும் அனைவரையும் தன் குடும்பமாக பார்ப்பவர். அன்று மதியம் சரஸ்வதி பாட்டி அழுதபடி இருந்தார். காரணம், அன்று அவருடைய பேரனின் பிறந்த நாள். போன் பண்ணினேன் தம்பி, ஆனா அவன் எடுக்கவே இல்லை. அவன் சின்ன வயசுல என் கையை பிடிச்சுக்கிட்டு தான் தூங்குவான் என்று விம்மினார். சிவராமன் அவர் அருகில் சென்று அமர்ந்தார். சரஸ்வதி, நாம இங்கே இருக்கிறது மத்தவங்க நம்மை கைவிட்டதால இல்லை. நாம நம்ம கடமையை சரியா செஞ்சதால கிடைச்ச ஒரு ஓய்வுன்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு நாமே தான் இப்போ குடும்பம். திருப்புமுனை: ஒரு புதிய கொண்டாட்டம். சிவராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஏன் நாம் நம் சோகங்களை பகிர்ந்து கொள்வதை விட மகிழ்ச்சியை உருவாக்க கூடாது? அவர் இல்லத்தின் மேலாளரை சந்தித்து ஒரு வேண்டுகோள் வைத்தார். இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இழப்பை நினைச்சு வருத்தப்படுறோம். இனிமேல் வாரம் ஒருமுறை நாமளே ஒரு சின்ன விசேஷத்தை கொண்டாடலாம். அது யாருடைய பிறந்த நாளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண பாட்டு போட்டியாக கூட இருக்கலாம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லமே விழாக்கோலம் பூண்டது. ரங்கநாதன் பழைய பாடல்களை பாடினார். சரஸ்வதி பாட்டி அனைவருக்கும் பிடித்தமான இனிப்புகளை செய்ய உதவினார். சிவராமன் ஒரு கதையை சொன்னார். அன்று மாலை ஒரு இளைஞன் வாசலில் நின்றான். அவன் சரஸ்வதி பாட்டியின் பேரன். அவன் ஓடி வந்து தன் பாட்டியை கட்டிக்கொண்டான். சாரி பாட்டி, போன வாரம் போன் எடுக்க முடியல, ரொம்ப பிஸியா இருந்தேன். உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்றான். முடிவு: உண்மையான இல்லம். சரஸ்வதி பாட்டி மகிழ்ச்சியில் அழுதார். ஆனால் கிளம்பும்போது ஒரு நிமிடம் தயங்கினார். சிவராமன் மற்றும் ரங்கநாதனை பார்த்தார். தம்பி, நான் வர்றேன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வீடுங்கிறது வெறும் செங்கல் சுவர் இல்லை. என்னை நேசிக்கிற மனசுங்கத்தான் வீடு. இங்கே இருக்கிற இவங்க எல்லாரும் எனக்கு ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. நான் மாசம் ஒருமுறை இங்கே வந்து இவங்களோட கொஞ்ச நேரம் செலவழிப்பேன் என்றார் உறுதியாக. சிவராமன் புன்னகையுடன் அவனை வழி அனுப்பி வைத்தார். இப்போது சிவராமன் சாலையை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உள்ளே ரங்கநாதனுடன் செஸ் விளையாடச் சென்றார். நீதி: முதியோர் இல்லம் என்பது தனிமைப்படுத்தப்பட்ட இடம் அல்ல, அது அனுபவங்கள் பகிரப்படும், புதிய உறவுகள் மலரும் ஒரு அமைதியான சோலை. இந்த கதையை நீங்கள் பயன்படுத்த சில குறிப்புகள், உணர்ச்சிகள். கதையைச் சொல்லும் போது சிவராமனின் ஏக்கத்தையும் சரஸ்வதி பாட்டியின் பாசத்தையும் குரலில் கொண்டு வாருங்கள். நேரம்: உரையாடல்களை மெதுவாகவும் உணர்வுபூர்வமாகவும் விவரித்தால் சரியாக 20 நிமிடங்கள் வரும். கேள்வி: கதையின் முடிவில் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடுவது சரியா,